அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இன்று நாம் இணையப் போகிற தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் நாம் மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் வரை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு மத்தேயு 5:21 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிப்போம். ஒரு மனிதன் கொடுத்த ஒரு உயிரை அழிப்பது மனிதனுக்கு உரிய குணம் அல்ல. நாம் காண்கிற உயிர்களை, ஜீவராசிகளை நாம் எந்த நிலையிலும் அழிக்கக்கூடாது, இரத்தம் சிந்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கொலை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தம்முடைய திருச்சட்டத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்திலேயும், உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலேயும் இதை நாம் வாசிக்கலாம். கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று அவன் வைக்கப்படுகிறான், நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்னொரு சத்தியத்தை இதில் சொல்லுகிறார். எப்படி என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை தூஷண வார்த்தைகளால், அதாவது கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது கூட கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறார். மூடன் என்று சொல்லுவது எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, யாரும் தேவ சமூகத்தில் பேச்சின் மூலமாக கொலை செய்வது, நாவால் வெட்டி போடுவது, நாவால் கொலை செய்வது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுகூலங்களை செய்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சகோதரனை மூடன் என்று சொல்லுவது, மதிகேடன் என்று சொல்லுவது கொலைக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில்
நாம் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசங்களை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். கொலை செய்ய வேண்டாம். தன் சகோதரனை திட்டினால், மூடனென்றோ மதிகேடனென்றோ சொன்னாலே அது கொலை செய்வதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், நீ கொலை செய்ய வேண்டாம். அவனை பகைப்பது, தன் சகோதரனை பகைத்து கொள்வது, அவரிடத்தில் பேசாமல் இருப்பது, வன்முகம் காட்டுவது, இவைகளெல்லாம் கொலைக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் தேவன் கொடுக்கிற வாக்கை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், நீ பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்றால் அங்கு அதை நினைத்து பார்த்தால், அங்கே அந்த இடத்திலே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு பின்பு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சகோதரனுக்குள் ஒரு குறை இருக்குமென்றால் அந்த குறைகளை எப்படி தீர்த்து வைப்பது? மத்தேயு 8வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தை சொல்லுகிற கருத்துக்கள் என்ன என்பதை நாம் சற்று உணர வேண்டும். எந்த நிலையிலும் நாம் பகைமை உணர்ச்சியோடு தேவனுக்கு பலி செலுத்துவது உகந்தது அல்ல என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பலிபீடத்திற்கு முன்பதாக நாம் பலி செலுத்தும் போது, காணிக்கை செலுத்தும் போது, அந்த காணிக்கையில் நமக்கு குற்ற உணர்வு சகோதரனிடத்தில் காணப்படும் என்றால் அந்த குற்ற உணர்வுகளோடு நாம் பலி செலுத்துவது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, பொறுமையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். பகைமை உணர்வுகளை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு யோபுவை கொண்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவ்வளவு பொறுமை உணர்வோடு யோபு தன்னுடைய நண்பர்களிடத்தில் நடந்து கொண்டான், ஆண்டவருடைய சமூகத்தில் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கொலை உணர்வுகள், பொறாமை உணர்வுகள் வருவதற்கு காரணமே எரிச்சல் தான். அந்த எரிச்சலை நாம் தவிர்த்து கோபத்தை விட்டுவிட்டாலே அந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொள்வதற்கு எந்த சூழ்நிலையும் வழிவகுக்காது. ஆனால் இவைகளின் அடிப்படை தத்துவம் என்ன என்றால் பேஷன்ஸ், பொறுமை, சாந்த குணம். இவைகளை நாம் எப்பொழுதும் தரித்து கொண்டு இருந்தாலே போதும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், அதைத்தான் இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும்
நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படிக்கு நீ உன் எதிராளி வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடு கூட நல்மனம் பொருந்து என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வுகள், பொறாமை வரக்கூடிய உணர்வுகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் வேறு யாரிடத்திலும் போக தேவையில்லை, வழக்காடுகளிடத்தில் நாம் போக தேவையில்லை. நமக்கு யாரிடத்திலாவது இணக்கம் இல்லை என்றால், பகைமை உணர்வு இருக்கும் என்றால், முதலாவது நாம் அவனிடத்தில் போய் நாம் நல்மனம் பொருந்த வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் எவ்வளவு நமக்கு பலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் தத்துவங்கள் நம்மை எப்படி பலத்தோடு நம்மை உருவாக்குகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு விரோதமாக செயல்படுகிற செய்கைகளிலிருந்து நாம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 58வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று கவனித்து கேட்போம். அவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரிகளிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்தில் இருந்து விடுதலையாக்கும்படி பிரயாசப்படி, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்பான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். சேவகன் உங்களை சிறைச்சாலையில் போடுவான். வழக்காடு மன்றத்திற்கு செல்வதற்கு முன்பு, வழக்கு உருவாகுவதற்கு முன்பு நமக்கு யாரிடத்திலாவது பிணக்கம் இருக்கும் என்றால், நாம் முதலில் அந்த தண்டனை பெறுவதற்கு முன்பே, நியாயாதிபதியினிடத்தில் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பே அந்த எதிராளியின் இடத்தில் நாம் போய் நல்மனம் பொருந்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் எப்படி தீர்க்கிறோம்? அடுத்து அவர் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, என்ன யோசனைகளை ஆண்டவர் இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறார்? சற்று யோசிப்போம். வேத சட்டம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலும் உபாகமம் 5:18 விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. முன்பு கொலை செய்யாது இருப்பாயாக என்று படித்தோம். கொலை செய்வது கத்தி எடுத்து ரத்தம் சிந்துதலை செய்வது அல்ல. ஒரு சகோதரனை கெட்ட வார்த்தையினால் திட்டுவது, சகோதரனை பகைப்பது கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கு விபச்சாரம் செய்வது உடலுறவு மற்ற ஸ்திரீகளோடு நியமிக்கப்பட்ட கணவன் மனைவிகளை விட்டுவிட்டு வேறொரு ஆணோடு வேறொரு பெண்ணோடு உடலுறவு கொள்ளுவது விபச்சாரம் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கு இயேசு பிரான் சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும், நியமிக்கப்பட்ட ஜீவிதத்திலே நமக்கு உறுதுணையாக கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் ஜீவிதத்திலே நாம் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கெட்ட சிந்தையோடு இருதயத்தில் நினைத்தால் அது அவளோடு விபச்சாரம் செய்வதற்கு ஒப்பனை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு எத்தனை இப்படிப்பட்ட குணங்களுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்டுகொள்ள இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஆண் பெண்களை சந்திக்கிறோம். இந்த இருதய விபச்சாரம் அநேகருக்குள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு நீதிபதிகள் 6:25 சொல்லுகிறது, உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, யோசிப்போம். இருதயத்தில் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நாம் இச்சிக்க கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில்
நாம் இந்த அனுபவத்திலே நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே என்று சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 31:3 சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 30:19 சொல்லுகிறது, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கன்னிகையை நாடி மனுஷனுடைய வழியுமே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இந்த காட்சியினால் விபச்சாரம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். உலகத்தில் சம்பவிக்கக்கூடிய செயல்களை நாம் பார்க்கிறோம். நம் தேவன் சொல்லுகிறார், இருதய சிந்தனை விபச்சாரத்தையும் கொலை செய்வதையும் தூண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த யோசனைகளை நாம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எந்த நிலையிலும் சகோதர தூஷணம், பெண்களுடைய இருதயத்தை நாம் காரணமின்றி நியமிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ அவர்களை தவிர வேறு எந்த பெண்ணை குறித்தும் தப்பான எண்ணம் கொண்டாலே அது விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல மொழிகளை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளில் நல்ல யோசனைகளை நாங்கள் கற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியத்தை நீங்கள் ஏற்று அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராமன்.